படைத்துறை ரீதியாக பார்க்க போனீங்கள் என்று சொன்னால் இலங்கையின் நிலைமை மிக மிக அதாவது முன்னைய அவர்களின் அணிசேரா கொள்கை என்ற கொள்கைக்கு அவர்கள் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். அண்மையில் உங்களுக்கு தெரியும், சீனாவின் வர்த்தக அமைச்சர் வந்திருந்தார். அவர் இந்த பயணத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களை அழைத்து வந்ததாகத்தான் கூறப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த தற்போது சங்கரில்லா மாநாடு, பாதுகாப்பு மாநாடு என்றது, அது தென்னாசிய ஆசிய பசிபிக் பிராந்தியத்துக்கான பாதுகாப்பு மாநாடு சிங்கப்பூர்ல இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் கூட முழுமையாக இந்த தென்னாசிய பிராந்தியத்தை தான் குறிவைத்து அங்கு பேசுபவர்கள் பேசுகிறார்கள். அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளராக இருக்கலாம், பீட் ஹெசத்தாக இருக்கலாம், அல்லது பிலிப்பைன்ஸ் அமைச்சராக இருக்கலாம். ஆனால் சீனா இந்த முறை வளமையாக சீனா தனது படைத்துறை அல்லது பாதுகாப்பு அமைச்சரை அல்லது படைத்துறை பிரதம தளபதியை அனுப்புவது. ஆனால் இந்த முறை அவர்கள் அப்படி யாரையும் அனுப்பவில்லை. அவர்கள் தமது பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்பு கற்கைகள் நிறைய சேர்ந்த ஒரு குழுவைத்தான் அனுப்பியிருக்கிறார்கள். இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் முப்படை பிரதானிகளை அனுப்பியிருக்கிறார். அங்கு பேசும்போது பீட் ஹெசத் ஒன்றை கூறியிருக்கின்றார், இந்த ஆசிய நாடுகள் சீனாவில பொருளாதார ரீதியாக தங்கி இருப்பதில் இருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லியும், சீனாவின் நடவடிக்கைகளுக்கு எதிராக அவர்கள் அணிதிரள வேண்டும் என்று சொல்லியும், நேட்டோ நாடுகள் எவ்வாறு தங்கள் பாதுகாப்பு செலவினத்தை 5% அவர்களின் ஜிடிபி 5% உயர்த்துகின்றனோ அவ்வாறு உயர்த்த வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். அதாவது ஆசிய நாடுகளை ஒரு போருக்கு அமெரிக்கா தயாராக்கி கொண்டிருக்கின்றது. அதனைத்தான் பிலிப்பைன்ஸ் பாதுகாப்பு அதிகாரியும் தெரிவித்திருக்கின்றார். பிலிப்பைன்ஸை பொறுத்தவரையில் சீனாவுக்கு எதிராக தயார்படுத்தப்படுகின்ற அடுத்த நாடு பிலிப்பைன்ஸ். பிலிப்பைன்ஸுக்கு இந்தியா அண்மையில் உங்களுக்கு தெரியும் $375 மில்லியன் பிரம்மோஸ் ஏவுகணைகளை வழங்கியது. பிலிப்பைன்ஸுக்கு வழங்கப்படுற பிரம்மோஸ் ஏவுகணை சீனாவுக்கு எதிரான ஏவுகணை என்பது சீனா நன்கு அறியும். எனவேதான் அண்மையில் உங்களுக்கு தெரியும், சீனா பாகிஸ்தான் இந்திய போரில் சீனா எவ்வளவு தூரத்துக்கு இன்வால்வ் ஆகினது என்றது அது இன்னொரு கதை.